வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். நம் ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் நிறைவாய் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுவதாக. ஸ்மார்ட், SMART. இன்றைக்கு ஸ்மார்ட் என்ற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது. ஸ்மார்ட் போன், ஸ்மார்ட் வாட்ச், ஸ்மார்ட் கார்டு, ஸ்மார்ட் போர்டு, ஸ்மார்ட் கிளாஸ் என்று சொல்லி பல விதங்களில் ஸ்மார்ட் என்ற வார்த்தையை உலகம் பயன்படுத்துகின்றது. ஸ்மார்ட் என்றால் புத்திசாலித்தனம், சுறுசுறுப்பாக, விவேகமாக செயல்படுவது என்று அர்த்தம். அன்பானவர்களே, உலகம் ஸ்மார்ட்டாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது. ஆனால் வேதமோ ஆண்டவருடைய ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்று வலியுறுத்துகின்றது. இந்த உலகில் நாம் வாழ்வதற்கு ஞானம் தேவை என்பதை எல்லோருமே அறிந்திருக்கின்றோம். எல்லா செல்வங்களிலும் கல்வி செல்வமே சிறந்தது என உலகம் சொல்கின்றது. இன்று நவீன யுகத்தில் பல கண்டுபிடிப்புகள் நம்மை வியக்க வைக்கின்றது. மனித வாழ்க்கையை மிகவும் எளிதாக்கிவிட்டது, வேகமாக்கிவிட்டது. சாலமோன் ராஜா ஆண்டவரிடம் எனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டபொழுது அந்த விண்ணப்பம் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தது. கர்த்தருடைய ஞானத்தின்படி ஒவ்வொரு நாளும் செயல்படுவதற்கு எத்தனை பேர் அர்ப்பணித்திருக்கின்றோம்? கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும் என்று நீதிமொழிகள் 2:6 நாம் வாசிக்கின்றோம். கர்த்தர் தருகின்ற ஞானம் உலக ஞானத்தை விட மேலானது. ஏனென்றால் அது இந்த உலகத்தில் இருந்து வருவது அல்ல, மேலிருந்து ஆண்டவரிடம் இருந்து வருவது. அந்த ஞானம் எப்படிப்பட்டது? யாக்கோபு தன் புத்தகத்தின் 3ஆம் அதிகாரத்தில் பரத்திலிருந்து வரும் ஞானம் எப்படிப்பட்டது என்பதை 8 விதமாக குறிப்பிடுகின்றார். 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். பரத்திலிருந்து ஆண்டவர் தருகின்ற ஞானம் சுத்தம் உள்ளது, தூய்மையானது, சமாதானம் உள்ளது, அமைதியை கொடுப்பது, சாந்தம் உள்ளது, பொறுமை உள்ளது, இணக்கம் உள்ளது, இணங்கி போவது, இரக்கம் உள்ளது, மற்றவர்களை பார்த்து பரிதாபப்படுவது, நற்கனிகள் உள்ளது, நற்செயல்கள் செய்ய நம்மை தூண்டுவது, பட்சபாதம் இல்லாதது, நடுநிலை தவறாதது, மாயமற்றது. அந்த ஞானத்தில் வெளி வேடம் இல்லை. அன்பானவர்களே, இந்த உன்னத பரலோகத்தின் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறோமா? ஆண்டவரே, இந்த ஞானத்தை எனக்கு தாரும் என்பது நம்முடைய அனுதின ஜெபமாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 2:7 விதமாய் சொல்லுகிறது, நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். ஆம் அன்பானவர்களே, ஸ்மார்ட்டாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு உலகம் தருகின்ற அனுபவங்களோ ஞானமோ அல்ல, பரத்திலிருந்து ஆண்டவர் தருகின்ற ஞானமே இந்த உலகத்திலே வெற்றியாய் ஸ்மார்ட்டாக வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யும், வழி நடத்தும். அன்பானவர்களே, இந்த ஞானத்தை பெற்று ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தை சந்திப்போம். நடத்துவார் வெற்றியின் பாதையில். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவார். நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார், தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை சந்தியுங்கள். ஆமென்.